அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ காட்சி பதிவானது பாண்டி முனீஸ்வரருக்கு தெய்வ ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வியப்பூட்டு காட்சி பதிவை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோ காட்சி பதிவில் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது. அதே போல் இந்த காட்சி பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த நிமிடம் பாண்டி முனீஸ்வரரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த பாண்டி முனீஸ்வரனின் அருளால் நடைபெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே வியப்பூட்டும் வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை டு ராமேஸ்வரம் சாலையில் அமைந்துள்ளது தான் இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில். கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன் மண்ணுக்குள் புதைந்திருந்து 8 அடி சிலையை மீட்டு பொதுமக்கள் அதை பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு பெயரிட்டு வழிபட்டு வந்திருக்கார்களாம். அதே போல் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கர்ப்பகிரகம் வரை சென்று முனீஸ்வரரை தரிசிப்பது கோவிலின் சிறப்பம்சமாக இன்றளவும் சொல்லப்படுது. உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல அல்லாம பத்மாசனமிட்டு யோக நிலையில கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பாண்டி முனீஸ்வரர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாரு. அதே போல பாண்டி, ஆண்டி, சமயன் என 3 தெய்வங்கள் கோவிலில் வீற்றிருப்பது தனிச்சிறப்பில் ஒன்றா பார்க்கப்படுது. பாண்டியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆண்டிக்கு சுருட்டு வைத்து பக்தர்கள் அனைவரும் வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஆண்டிக்கு விருப்பமான மாம்பழத்தை வைத்து மக்கள் வழிபாடு செய்கிறார்களா. அதே போல பாண்டி முனீஸ்வரர் மூல கடவுளாகவும் விநாயகர், சமயன், கருப்பண்ணசுவாமி, ஆண்டிசாமி ஆகியோர் உபய கடவுளாகவும் வைத்திருக்காங்க. மேலும் பாண்டி முனீஸ்வரருக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தனி திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. பாண்டி முனீஸ்வரருக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து சமயன் கருப்பண்ண சுவாமிக்கு ஆடு கோழி பலியிலிட்டு பக்தர்கள் வழிபாடு நடத்துகிறார்களா. ஆண்டியின் தலம் முழுவதும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பொங்கல் பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க. சைவரான பாண்டியருக்கு நெய், பால், பன்னீர், சந்தனம் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. தென் மாவட்ட மக்கள்கள் காவல் தெய்வமாக இவர் விளங்கிட்டு வராரு. அதே போல இந்த பாண்டி முனீஸ்வரரை தரிசிக்க செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் வந்து தரிசனம் சென்று போகிறார்களாம். மேலும் பாண்டி முனீஸ்வரருக்கு மொட்டை அடித்தும் தங்களுடைய நேர்த்திக்கடன பக்தர்கள் அனைவரும் செலுத்துகிறார்கள். விடுமுறை நாட்களில் மதுரை மாட்டுத்தாவணி மற்றும் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு சிறப்பு பேருந்து வசதிகளும் இயக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரருக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் வீடியோ காட்சி பதிவும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் பாண்டி முனீஸ்வரரை நினைத்து நீங்க இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிச்சயமாக அவரின் அருளாசியோடு கண்டிப்பாக நடக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் பாண்டி கோவில் என்பது தமிழகத்தில் மதுரை நகரின் மேலமாடியில் அமைந்துள்ள தொன்மையான கோவிலாக சொல்லப்படுது. இந்த கோவிலின் மூலவராக பாண்டி முனீஸ்வரர் வழிபடுகிறார்கள். மேலும் பாண்டி முனீஸ்வரர் என்பவர் பாண்டிய மன்னர்களுள் ஒருவரான பாண்டிய நெடுஞ்சொலிய மன்னரை இங்கு குடிகொண்டதாகவும் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 ஆண்டுகளுக்கு முன் வள்ளியம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியர் கரூரில் இருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. மதுரைக்கு வரும் வழியில் இருட்டு விட்டதால் தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு அருகே உள்ள மேலமடையில் தங்க முடிவெடுத்து அங்கேயே உறங்கியிருக்காங்க. இரவு நேரத்தில் வள்ளியம்மனின் கனவில் நீண்ட தாடியுடன் முனிவர் ஒருவர் வந்து தான் மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்து பாவத்தை நிவர்த்தியாக இந்த இடத்திலேயே ஈசனை நோக்கி 8 அடி மண்ணுக்குள்ள தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை வாழ வைப்பதாகவும் கூறியிருக்காங்க. திகைத்து எழுந்த வள்ளியம்மை நடந்தவற்றை அனைத்தையும் தன்னுடைய கணவரிடம் சொல்ல 8 அடி மண்ணுக்குள்ள புதைந்து கிடந்த சிலையை எடுத்திருக்காங்க. அதன் பின்பு பாண்டி முனீஸ்வரராக அனைவராலும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கென தனி சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல அல்லாமல் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு திசையை நோக்கி இவர் அருள்வாளிக்கிறார். இது ஒரு அபூர்வமான விஷயமாகவும் பக்தர்களிடையே சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலின் உபதெய்வமாக சமய கருப்பண்ண சுவாமி வழிபடுகிறார்கள். ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் ஆங்கிலேயர் ஒருவர் இந்த கோவிலில் உள்ள சமய கருப்பனிடம் வந்து தான் இன்றைக்கு எத்தனை மிருகங்களை வேட்டையாடப் போகிறேன் என்று கூறி கேட்டிருக்காங்க. அதற்கு சமய கருப்பனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லையாம். அதே போல அந்த ஆங்கிலேயரும் அன்று ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியவில்லையாம். அதே கோபத்தில் சாமியின் கரம் மற்றும் சிரத்தை துண்டித்தார். பின்னர் தனது இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர் கிராம எல்லையை தாண்டும் முன்பே அவரும் அவரது குதிரையும் கல்லாக மாறிட்டாங்க. இதன் காரணமாகவே சமய கருப்பண சுவாமிக்கு இன்று வரையும் கரம் மற்றும் சிரமின்றி காணப்படுறாராம். மேலும் இந்த கோவிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலக்கடவுளாகவும் விநாயகர், சமய கருப்பண்ண சுவாமி, ஆண்டிசாமி, சுப்பிரமணியர் ஆகியோர் உபக்கடவுளாகவும் அமைந்திருக்காங்க. கோவிலுக்குள் வருபவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு பிறகு பாண்டி முனீஸ்வரரை வழிபடுறார்கள். அது மட்டுமில்லாம இங்க இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் புலால் உண்ணாதவர். ஆகையால அவருக்கு வெண்ணிடை சாற்றி பால், மணமிகு தைலம், சந்தனம், ஜவ்வாது, சர்க்கரை இல்லாத பொங்கல், பழம் மற்றும் தேங்காய் போன்றவர்களை கொண்டு வழிபட்டு வருகிறாராம். மேலும் இங்குள்ள சமய கருப்பண்ண சுவாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சுருட்டு போன்ற பொருட்களை விட்டு படையிலிட்டு வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் பாண்டி முனீஸ்வரருக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரெண்டிங் வீடியோ காட்சி பதிவும் அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனூட்டும் வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.